முதற்கட்ட பார்வையாக எடுத்துக்கிறேன் திரு சூர்யா. இங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலை போல சட்டமன்ற தேர்தலையும் தமிழ்நாட்டு மக்கள் என்டிஏ கூட்டணிக்கு பூஜ்ஜியத்தை தான் பரிசளிப்பார்கள் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சர் மறந்துவிட்டார், 2 பேரும் தனித்தனியாக போட்டிட்டு 41% வாக்குகளை வென்றிருக்கிறார்கள் என்பதை. இப்போ முதல் கருத்து இன துரோகம் இது போன்ற விஷயங்களை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வதற்கு முன்பாக இப்போது இவர் நண்பர் திமுக நண்பர் சொல்லும்போதும் டபுள் இன்ஜின் சர்க்கார் இங்கே வேலைக்காவது அப்படின்னு சொல்கிறது தமிழக கான்டெக்ஸ்டில் ஓரளவுக்கு உண்மைதான். ஏனென்றால் 2004 14 வரை திமுக இங்கே ஆட்சியில் இருந்த அந்த 2006 to 2011 அந்த 5 ஆண்டு காலம் டபுள் இன்ஜின் சர்க்கார் இங்கேயும் இருந்துச்சு. மேலே காங்கிரஸ் கீழே திமுக. அந்த 5 ஆண்டுகளில் நடந்த இன துரோகமானது தமிழக வரலாற்றில் எந்த கூட்டணி அமைச்சரவையிலும் இல்லை எந்த கூட்டணி கட்சி மேலே இருந்து கீழே ஆண்டப்பும் நடந்ததற்கான வரலாறே கிடையாது. அதாவது காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதிலிருந்து, முல்லை பெரியாறு கொள்ளளவை உயர்த்துவதிலிருந்து, தமிழக மீனவர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட போதும் சரி, தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட போதும் சரி, தமிழக மீனவர்கள் நூற்றுக்கணக்கில் சுட்டு கொல்லப்பட்ட போதும் சரி, எந்த ஒரு இன உணர்வும் இல்லாமல் தான் ஆட்சியில் இருந்தால் போதும் என்பதற்காக தமிழக நலனை முழுக்க முழுக்க அடமானம் வைத்தவர்களால் திமுக. அதனால் அவங்க இன துரோகத்தை பற்றி ஒருவேளை 2017 அப்புறமா அதிமுக பாஜக கூட்டணி என்பது உருவானது. 2021 வரைக்கும் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. இந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு இது போன்ற ஏதாச்சும் ஒன்று, தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்களா, மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்களா, காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்ததா, முல்லை பெரியாரில் ஏதாச்சும் துரோகம் இழைத்தமா, எதுவுமே கிடையாது. இவங்க சொல்வது ஒன்று நீட்டு கொண்டு வந்துட்டீங்கன்னு 1000 முறை நாங்கள் விளக்கம் கொடுத்தாச்சு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் நீட்டுன்னு ஒன்று கொண்டு வருவோம் நாங்கள் சொல்லலை. அது பாரதிய ஜனதா கட்சி முற்றிலுமா தீர்ந்துருச்சு. கொல்லப்பட்டது இருக்கா இல்லையா, அவ்வளவுதான் கேள்வி. அதாவது அந்த 10 ஆண்டு கால ஆட்சியில ஆன் ரெக்கார்டு 400 மீனவர்கள் கொல்லப்பட்டதாகவும், ஆயிரக்கணக்கான பேர் ரெக்கார்டில் வராமல் கொல்லப்பட்டதாகவும் சொல்கிறார்கள். இப்போ இந்த 11 ஆண்டு காலம் மோடி அவர்களுடைய ஆட்சியில் எவ்வளவு மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள்னு சொல்லுங்க. நம்பர் சொல்லுங்க எனக்கு. நீங்க நம்பர் சரி. இப்போ நீங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு ஒரு கேள்வி. அந்த காலகட்டத்தில் அப்படியான ஒரு விமர்சனம் திமுக மேல வரும்போது, அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அதெல்லாம் சரியாயிரும், அதிமுக ஆட்சிக்கு வரும்போது ஈழமே மலர்ந்துரும் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டது. அப்ப அந்த பிரச்சனை சரியாயிடுச்சா? அந்த விமர்சனம் பாஜகவுக்கு திமுக மேல மட்டும்தானா, அதிமுக மேலே இருக்கா? இப்ப அது நடக்குமான்றதை தாண்டி 2009 திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஈழப் போரானது முழுவதுமாக முடிந்து விட்டது. அதிமுக ஆட்சிக்கு வந்து 2011 அப்பதான் திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டார்கள் இல்லையா? அப்ப அது மலர்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமா இல்லை. வரும்போல 2011 அதிமுக ஆட்சி இங்க இருந்தும் பாஜக ஆட்சி மேல இருந்திருந்தா அந்த இனப்போர் என்பதே நடந்திருக்காது. அது அங்க இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் உட்பட அங்க இருக்கக்கூடிய தமிழர்களை ஒத்துக்கொள்கிறார்கள். சப்போர்ட் பண்ணி அவர்களை சுட்டு கொண்ட மாதிரி அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. அது வந்து ஈழத்தமிழர்களே ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப அதை விட்டுலாம் நம்ம இந்த தேர்தல் குறித்த விஷயத்திற்கு நான் வரேன். இப்போ இந்த 2 முனை 3 முனை போட்டி அந்த தலைப்புக்குள்ள வர, அதாவது பாராளுமன்ற தேர்தலில் நான் சொன்னது, நான் அரசியலை பார்த்த காலத்துல 2000க்கு அப்புறம் வச்சுக்கலாம், கடந்த 25 ஆண்டு கால தமிழக அரசியல்ல பாராளுமன்ற தேர்தலையும் 3வது கூட்டணி இல்லது 3வது அணி இல்ல 3வது சக்தி நிறைய வந்திருக்கு. உதாரணமாக 2014 24 பாஜக தலைமையில், 24 தேமுதிக தலைமையில், 2014 நடந்தது. அது அவ்வளவு வெற்றி பெறவில்லை என்பது நம்மளுக்கு தெரியும். 14 2 இடங்கள், 24 ஒரு இடம் கூட ஜெயிக்கல. ஆனால் மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பிரகாரம் ஒரு வலிமையான 3வது கட்சியோ 4வது கட்சியோ இருக்கின்றது அப்படின்ற ஒரு தோற்றம் வந்தது 2 தேர்தல்களில். ஒன்று வந்து 2006 விஜயகாந்த் அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பிக்கும் போது, அடுத்தது 2016 5 கட்சிகள் சேர்ந்து மக்கள் நல கூட்டணி அப்படின்ற ஒரு அமைக்கும் போது. ஆனால் இந்த 2 தேர்தல் மட்டும் இல்லாமல் கடந்த 25 ஆண்டு கால தமிழக தேர்தல் வரலாற்றில் 3வது அணி அப்படின்னு வரும்போது பாராளுமன்ற தேர்தலில் கூட குறைந்தபட்சம் ஒரு வாக்கு சதவீத அடிப்படையில் ஒரு வாய்ப்பு தருகிறார்களே தவிர, சட்டமன்ற தேர்தல் என்று வரும்போது அது முழுக்க 2 முனை போட்டியாக தான் இருக்கின்றது அப்படின்றது தேர்தல் வரலாறு. அப்போ இன்னைக்கு அதிமுக கூட்டணி வர்சஸ் திமுக கூட்டணி அப்படின்றது மட்டும்தான் கலை யதார்த்தமாக இருக்கின்றது. ஒரு ஆல்டர்னேட் ஃபோர்ஸ் புதுசா வந்திருக்கிறாங்க. அவங்க திமுகவை எதிர்க்கும் போது நீங்க எங்களோட வந்துருங்க, ஒருவேளை கொள்கை எதிரியாகவே இருந்தாலும் கூட அரசியல் எதிரியா நீங்க திமுகவை எதிர்க்கிறீங்க, அதனால தேர்தல் கூட்டணி எங்களை நோக்கி வாங்க அப்படின்னு பாஜக அழைக்கிறதும், தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை தாங்குற அதிமுக தாவேக்க கடுமையா விமர்சிக்கிறதும் முரண்பாடா இல்லையா? இல்லை, நாங்கள் அழைத்த சமயத்தில் அவர்களும் அதிமுகவை சேர்ந்த பல அமைச்சர்களும் தாவேக்கா வரணும் அப்படின்றத கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. ஆனால்
என்னைக்கு வந்து இந்த கூட்டணி சாத்தியம் இல்லை அப்படின்றது முழுக்க முழுக்க முடிவாகிவிட்டது. அதற்கப்புறமா அந்த மாதிரியான அழைப்புகள் எங்கள் தரப்புல இருந்தோ அதிமுக தரப்புல இருந்தோ எங்கேயுமே அது போகலை. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த உங்கள் நியூஸ் 18 சேனலில், தேசிய சேனலில் ஒரு சர்வே எடுத்தாங்க, தமிழ்நாடு ஒப்பீனியன் போல்ஸ் 2 நாட்களுக்கு முன்பு நம்ம ராகுல் அவர்கள் வெளியிட்டது. அதில் அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும் அப்படின்ற கருத்தும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதல்வர் வேட்பாளராக 37% மக்கள் விரும்புகிறார்கள் என்றும், ஸ்டாலின் அவர்கள் 33% விரும்புகிறார்கள் என்றும் கருத்து கணிப்பு தான் உடனே முடிவுன்னு சொல்லலை. இது போன்று பல சர்வேக்கள் இங்கே நடந்தாலும் எந்த சர்வேலையும் திமுக கூட்டணி 200 இடங்களை ஜெயிக்கும், ஆட்சிக்கு பெரும்பான்மையோடு வரும், 180 இடங்கள் அப்படின்னு சொல்ல. 2 பேருமே நெக் அண்ட் நெக் கான்டெஸ்ட் தான் இங்கே வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுனா, மூன்றாவதாக ஒரு வலிமையான ஒரு சக்தி நீங்கள் சொல்வது போல வந்தால் கூட, இல்லை நான்காவதாக ஒரு கட்சி இருந்தால் கூட, தமிழக மக்கள் பெரும்பான்மையாக எப்பயுமே 1952 நடந்த தேர்தலில் இருந்து மெஜாரிட்டி கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று கூட்டணிக்கு கொடுத்துருக்காங்க. உதாரணமாக 2006 திமுகவால் முழு மெஜாரிட்டி பெற முடியலாம், கூட்டணியாக வென்றார்கள். இல்லைன்னா தனிப்பெரும்பான்மையோடு ஜெயித்திருக்காங்க. அப்போது இந்த தேர்தல் களத்தையும் 3வது 4வது கட்சிகள், அவர்கள் இப்போ 4வது கட்சியாக சொல்லக்கூடிய நாம் தமிழர் ஏற்கனவே 8% வாக்கு வாங்கியிருக்காங்க. அதை நம்ம மறுக்கல. விஜய் அவர்களுடைய கட்சி எவ்வளோ வாக்கு வந்திருக்குன்னு தெரியாது. ஆனால் சட்டமன்ற தேர்தல் என்று வரும்போது மக்களுடைய ப்ரிஃபரன்ஸ் கடந்த 25 ஆண்டு கால வரலாற்றில், அதற்கு முன்பு 96 நீங்களாக கடந்த 50 ஆண்டு கால வரலாற்றில் 2 கட்சி அல்லது 2 கூட்டணியில் ஏதேனும் ஒன்று தான் வர வேண்டும் அப்படின்றது தான் இருக்கு. இது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். என்னுடைய ஒரு பிஜேபி காரனாக பிஜேபியினுடைய ஆட்சி இங்கே ஒரு காலத்தில் வர வேண்டும் அப்படின்னு என்னுடைய ஆசை. அது ஆசையாக இருந்தால் கூட கடந்த 50 ஆண்டு கால யதார்த்தம் இந்த 2 கூட்டணியில் யாரோ ஒரு கூட்டணி என்ன கேட்கிறாருன்னா, பிரதமரோ உள்துறை அமைச்சரோ பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர்களோ எல்லாருமே என்டிஏ ஆட்சி அமையும் தானே சொல்றாங்க, மாறா இங்க அதிமுக ஆட்சி அமையும்னு சொல்லல, மோரோவர் அந்த கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்களேன்னு கேட்கிறேன். இது பலமுறை நாங்கள் தெளிவுபடுத்திட்டோம். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறது வேற, மேலே அந்த வட இந்தியாலையும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி இந்த கூட்டணி அரசாங்கங்களை அழைப்பது வேற. நீங்கள் வந்து டெல்லியில் போய் யார்கிட்ட வேணாலும் ஆந்திராவில் எந்த ஆட்சி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா என்டிஏ ஆட்சின்னு தான் சொல்லுவாங்க, டிடிபின்னு சொல்ல மாட்டேங்க. என்றால் கூட்டணியாக இப்போ அவர்கள் கூட்டணியிலும் அந்த மாதிரி பதம் பயன்படுத்துகின்றது. இப்போ இவர்கிட்ட நீங்கள் இண்டி கூட்டணி எந்தெந்த மாநிலங்கள் ஆட்சியில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட் பெங்கால் சொல்லுவாங்க, கம்யூனிஸ்ட் இது கேரளா சொல்லுவாங்க, தமிழ்நாடு சொல்லுவாங்க. அப்போ அவர்கள் சொல்வது என்டிஏ ஆட்சின்றது ஒரு காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஏனென்றால் நாங்கள் கூட்டணியாக 8 மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கோம், தனியாக 10 மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கோம். குஜராத்னு எடுத்துக்கிட்டா கூட நாங்கள் என்ன சொல்றோம்னா என்டிஏ ஆட்சின்னு தான் சொல்றாங்க, எங்களுக்கு கூட்டணி கட்சி கூட யாருமே இல்லை. அப்போ எங்க தலைவர்கள் சொல்வது என்னவென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இங்க அமையப்படுகிறது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு சொல்லாடல்னே வச்சுக்கிட்டாலும் அது தமிழ்நாட்டுக்கு ஒட்டாத ஒண்ணா இருக்கு, ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல அது ஒட்டாத ஒண்ணா உருவகப்படுத்துறது யார் என்றால் திமுக கூட்டணி தான். இப்ப இவங்க சொல்றதே ஒரு இறுதியாக ஒரு கருத்து, என்டிஏ வர்சஸ் தமிழ்நாடு. இவங்க ஏன் சொல்றாங்கன்னா, திமுக அங்க போய் ஓட்டு கேட்கறதுக்கு இவர்களுக்கு தைரியம் இல்லை. நீங்க இவ்வளவு நலத்திட்டங்கள் பண்ணிருக்கீங்க, எங்க சீஃப் மினிஸ்டர் இவ்வளவு பாப்புலர் அப்படின்னா ஸ்டாலின் வர்சஸ் என்டிஏன்னு சொல்லலாம், இல்ல டிஎம்கே வர்சஸ் என்டிஏன்னு சொல்லலாம். அது ஏன் அவங்க பயப்படுறாங்கன்னா அவங்க தோக்க போறோம்னு தெரிஞ்சிருச்சு. அதனால தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்தி நாங்க ஒரு அரசியல் பண்றோம், தமிழ்நாடா என்டிஏன்னு தமிழர்கள் ஒட்டுமொத்தமா பிட்ச் பண்ணலாம், அப்படி ஒரு சென்டிமெண்ட் உருவாக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. பேசும் முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிற லோகேஷ், இங்க அதிமுகவை கடுமையா விமர்சிக்க தொடங்கி என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய 10 கட்சிகள்ல ஒண்ணுதான் அதிமுக அப்படின்னு சொல்ல வர்றதன் மூலமா எதை நிறுவ முயற்சிக்கிறீங்க? ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார், மிக நீண்ட காலம் ஆண்ட ஒரு கட்சி, அப்படியான